கண்கள் மூடி ஒரு இசை இந்த புதிய வாரத்தின் புதிய நாளை இந்த காலங்களுடைய சமூகத்தில் முடிக்கும்படியாக அவருக்கு நன்றி எடுக்கும்படியாக சர்வ உங்களை அழைத்து வந்ததுக்காக இடத்தில் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் கண்களை மூடி ஒரு விஷயம் அவருடைய கருத்தில் தாழ்த்தி பண்ணிக்கோமா. இந்த புதிய நாளை கற்றுக் கொடுத்த ஆண்டவருக்கு, இந்த புதிய நாளை காணொலி செய்த ஆண்டவருக்கு உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காலங்களில் சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆலை முழுவதும் பிரசுத்தத்தில் நிரப்புங்க. இந்த ஆலை முழுவதும் மகிமை நிரப்புங்க. இந்த பலிபீடத்தில் நீங்க எங்களோடு கூட இருக்கணும். இந்த ஆராதனை முழுவதும் உங்க பிரசங்களோடு கூட இருக்கட்டும். சமூகத்தில் காத்துக்க பிள்ளைகள், வடவாங்கியிருக்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரைத்து கொண்டு வாங்க. உலகமெங்க இருக்கிற ஆராதனை சமூகத்தில் காத்துக்கொண்ட பிள்ளைகளை வேத வசனத்தைக்கு தாசமார்கள் கேட்கிற ஒரு சிலைகளை பொருட்படுத்துவார்கள். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அப்புறம் வருகிற பிள்ளைகளுக்கும் கேட்கிற சிலைகளுக்கும் இந்த வார்த்தை உங்கள் மூலமாக பெருகத்தக்க செய்யப்படும். இந்த ஆராதனை மூலம் பிரசங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, பார்ப்போம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய வாரத்தின் புதிய நாள் என்ற காலங்கள அப்படி சமூகத்தில் காத்திருக்க தூங்குகிற நேரத்தில் நம்ம காலையில் தூக்கம் பார்த்தீங்களா, நல்லா தூங்குறோம். திரும்பி எழுந்திருச்சுனா போதும், ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு கூட்டத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கூட்ட காலை இருந்துச்சு வேலைகளை செய்து கொண்டு இருக்கும்போது அதிகால வேலை முகத்தை கேடும்படியா, ஒரு சமூகத்தில் காத்திருக்கும்படியா, ஒரு வார்த்தையை கேட்கும்படியா, இந்த கால வேலை சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை யாவரையும் சர்வ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வார்த்தைகளே ஆசீர்வதிக்கிறேன். சர்வ ஆண்டவர் சென்ற வாரம் முழுவதும் ஓடிக்கொண்டு போது இந்த வாரத்தின் முதல் நாள் சமூகத்தில் இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் சர்வ ஆண்டவர் மக்கள் பிள்ளைகளோடு நம்முடைய கிராமத்தோடு ஜனங்களோடு கூட இருந்து நம்முடைய வல்லெடுத்து நம்முடைய பாதுகாத்து நம்முடைய ஆஸ்வதிப்பாராக. காலையில இருந்து அவர் சமூகத்தில் காத்திருந்து போகும்போது அந்த நாளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள், மாறுதல், ஒரு உற்சாகம், ஒரு திருப்தியான ஒரு காரியம் காணப்படுகிறது. பக்தன் சொல்லுகிறார், எப்போ தேவனுடைய சமூகத்திலிருந்து காத்திருக்க
எப்போது விடியும் என்று சொல்ல காத்திருக்கும் சொல்லி பக்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த காலங்களை அதிகாலைகள் சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைகளுக்கு, என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு திருச்ச பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு கிராமத்து ஜனங்கள் இந்த காலங்களை தியானிக்கும்படியாக வந்திருக்க உங்களுக்கும் கேட்கிற செவிகளுக்கும் என்னுடைய வார்த்தை தியானிக்கும்படியாக திருக்குறப்பட்ட வேத பகுதி ஒன்று பேர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவருடையால் எங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைக்கிறார். இந்த காலங்களில் ஒரு சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பேர் இந்த வார்த்தை சொல்றது, அவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் என் கவலையெல்லாம் அவர் மேல் வைக்கிறார். யோபு பக்தன் தன் வாழ்க்கையில சத்துருவால் சோதிக்கப்படும் போது பிள்ளைகளை இழந்தவளாக, எல்லா நிகழ்ச்சிகளும் இழந்தவளாக, கழுத்தில் சரத்தில் நோயுற்றவளாக தவித்துக் கொண்டிருக்கும் போது யோபு பக்தன் சொல்லுகிறார், நான் அவரை எங்கே கண்டு தரிசிக்கிறேன், நான் எங்கே கண்டு தரிசிக்கலாம். இன்னைக்கு பாருங்க, ஜனங்கள் தேடுறாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. எங்க போய் அவளை தரிசிக்கலாம், எங்க போன அவளை பார்க்கலாம். இன்னைக்கு ஜனங்கள் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, சுத்திக்கிட்டே இருக்காங்க. பல விதத்துல பல சொல்ல ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க போன பார்த்தோம், இங்க போன வாழ்க்கையை மாற்றம் வந்துருமா, இந்த காரியத்தை வாழ்க்கையை மாற்றிடுமா, இந்த ஸ்தலத்துக்கு போனா அவரை பார்த்திருவான்னு சொல்லி இங்க ஜனங்கள் நம்பலாய்த்துக் கொண்டிருக்கிறார். யோபு பக்தர் விதமா சொல்லுகிறார், நான் அவரை எங்கே கண்டு தரிசிக்கலாம், அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சா என் பிரச்சனை அவர்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி கதறுகிறார். ஆனா நீதிமன்ற புத்தகத்துல வாசிக்கும் போது பிரசங்கியாகிய சாலமோன் எழுதுகிறார், அதிகாலை அவரை தேடும் போது நாம் அவரை கண்டு கொள்வோம். அல்லேலூயா. அதிகாலை வேளை நான் அவரை தேடும் போது நாம் அவரை கண்டு கொள்வோம். அமைதியான ஒரு நேரம், பறவை சத்தம் கேட்கிறதுக்கு முன்பாக, மிருகங்கள் சத்தம் கேட்கிறதுக்கு முன்பாக நான் தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன். அவர் என்னை விசாரிக்கிறவா இருக்கபடியால் என் கவலையெல்லாம் அவர் மேல். அவர் விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்காக எங்க இருக்கிறாரா? தேசத்தின் புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது தேசத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம், தேசத்தின் புத்தகத்திலே 30ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்பட்டிருப்பாங்க? தேசத்தின் புத்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுறாங்க? தேசத்தின் புத்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஆனாலும் உங்களுக்கு இருக்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி அவருடைய சமூகத்தில் காத்த பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் இறங்கும்படி அவர் எங்க காத்திருக்கிறாராம்? ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மனதிரும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். கர்த்தர் எங்கே காத்திருக்கிறார்? சங்கீத புத்தகத்துல நீ வாசிக்கும் போது, சங்கீத புத்தகம்
11ஆம் அதிகாரம் சங்கீத புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 4ஆம் வசனம், சங்கீத புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனத்தை பார்த்திருக்கிறது, அவருடைய இமைகள் அவரை சோதித்தது. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். எங்கே 2-3 பேர் என் நாமத்தாலே ஒருமனப்பட்டு இருக்கிறாரோ அங்க தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த காலவேளை ஒரு சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளைகள், நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீங்களா? பாக்கியவட்டியா இருக்கிறீங்களா? அப்படி சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய ஆலயத்தில் நமக்காக காத்திருக்கிறார்கள். எதுக்கா? நமக்கு இறங்கும்படி. ஏன் ஆலயத்துக்கு எதற்காக அவர் தேடுகிறதுக்காக? அப்படி வார்த்தை கேட்கும்படியா, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. நிறைய சொல்றாரு. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறாரா? சொல்லுங்க. ஒரு நாள் மறந்துடாதீங்க, ஐயா நான் எங்க போவேன், யார் எனக்கு உதவி செய்வார், யாராவது ஒரு ஆதரவு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? என் பிரச்சனை யாராவது ஒரு வார்த்தை. இவரை அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தன் பிரச்சனை மற்றவங்க சொல்ல வேண்டும் சொல்லி அவ்வளவு துடித்திருப்பாங்க பாருங்க. இந்த யுத்தத்தின் பாரங்கள், யுத்தத்திலே கவலைகள் மற்றவங்க சொன்னாதான் அவங்க திருப்தியா இருப்பாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கியா? என் பிரச்சனை வந்து சொல்லும் போதுதான் யாருக்காவது சொல்ல வேண்டும் சொல்லி காத்திருப்பாங்க. என் பிரச்சனை யாருக்காவது சொல்லட்டுமே. ஆனா வேதவசம் சொல்லுது, நம்மளை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். நம்மளை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்க பிரச்சனை உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்க ஜெபத்தில் வந்து கடந்து போகும்போது உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆக சொந்து விடாதீங்க, ஒருபோது சொந்து விடாதீங்க. அவர் உங்களை என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் உங்க கவலையெல்லாம் அவர் எப்படி வைக்க வேண்டுமா? வாசிங்க. பிலிப்பியர் நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோசத்தோடும் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு சொல்லுங்க. அப்படி சமூகத்தில் வந்து இருக்கும் போது, அப்படி சமூகத்தில் வந்து காத்திருக்கும் போது பாருங்க, சில பேர் சொன்ன வார்த்தை விடாது, ஆனா கண்ணில் நிறுவனமா வார்த்தையா ஒரு வார்த்தை விதமா படிச்சு, இந்த கண்ணீர் 1% தான் தண்ணியா இருக்கும். ஒரே 1%, 100%ல 1% தண்ணி, 90% அந்த உணர்வு பாரங்கள், நம்ம இதத்தின் பாரங்கள், நம்ம இதத்தின் வேதனைகள் எப்படியெல்லாம் கண்ணீரா. ஒரே 1% தான் தண்ணி, ஆனா 99% உணர்வுனால, பாரத்தினால சொல்லலாம் கண்ணீரா இருக்கு. சில பேருக்கு சொல்ல வார்த்தை விடாது, ஆனா கண்ணீர் வார்த்தையா சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த காலவேளை, இந்த புதிய வாரத்தில், இந்த புதிய நாள்ல அவருடைய சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகள், தாகத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சொல்றாரு, உங்களுக்கு இறங்கும்படியாக அவர் தம்முடைய ஆலயத்தில் வருகிறார். இந்த காலவேளை சமூகத்தில் பிள்ளைகள், நீங்க வறுமையாய் போகாதபடி காலையில் ஐயா என்ன செய்ய போகிறேன், இந்த வாரத்தில் என் தேவைகள் இருக்குது, என் பிரச்சனைகள் இருக்குது, இவளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேனே, என் காரியம் வாய்க்கவான்னு சொல்லி உழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வார்த்தை சொல்லுது, அவர் என்னை ஒவ்வொரு வார்த்தை மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு அது வாக்குத்தத்தமான வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் முத்து பொன்முத்து போல வார்த்தை தியானிக்கும் போது
வாக்கியம் மாற்றம் பாருங்க. சொல்லுங்க, அவர் அவர் சகலம் ஆண்டவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியா. சொல்லுங்க, அவர் சகலம் ஆண்டவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியா என் கவலை என் பாரங்கள் அவள் மேல வைக்கிறேன். காலவேளை அவருடைய சமூகத்தில் நாம் திரும்பி போகும்போது தெய்வத்துடைய ஆலயத்தின் நன்மையினால சம்பளத்தினால உங்களை நிறைக்க அனுப்புகிறவராக இருக்கிறாரா? இந்த காலவேளை உங்களை விசாரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். மறந்துடாதீங்க, எந்த சூழல் சோர்ந்து போயிடாதீங்க, எந்த சூழலிலும் சிரமப்பட்டு போயிடாதீங்க, சோர்வுகளை காணாதீங்க, ஒரு நாள் கவலைப்படாதீங்க. அவர் என்னை, அவர் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை அவர் விசாரிக்கிறவர் இருக்கிறபடியா என் கவலையெல்லாம் அவர் மேல வைக்கிறோம். அவரோட சமத்து வந்துட்டு வெறுமையா போக போவதில்லை. அவர் உண்மையை என்னை வெறுமையா விட போவதும் இல்லையா, உங்களுக்காக இறங்கும்படியாக கட்டத்தமுடைய ஆலயத்தில் இருக்கிறார். மறந்துடாதீங்க, சமூகத்து வந்த பிள்ளைகள் ஒருபோதும் கவலையோடு திரும்பி போக போவதில்லை. போனதில்ல அவர் உங்களை போக விட மாட்டார். இந்த காலையில் முழங்கால் படிட்டு நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம இந்த வாரத்துக்கு பிரவேசிக்க போகிறீங்க. இந்த வாரத்துல சர்வலாண்டவர் உங்க வீட்டோடு, உங்க குடும்பத்தோடு, உங்க பிள்ளைகளோடு, உங்க வேலையோடு, உங்க ஊழியத்தோடு, உங்க பிரயாணத்தை சர்வலாண்டவர் உங்களோடு கூட இருக்கும்படியா முழங்கால் படி கண்களை மூடி அவருடைய கருத்துல ஏற்படுத்திக்கோங்க. நம்ம நலமா திரும்பி போக போவதில்லை, நம்ம நலமா திரும்பி போக விடாத ஆண்டவர் தம்முடைய ஆலயத்து நன்மையினால், தம்முடைய ஆலயத்து சம்பளத்தினால் நம்மை நிரப்பி அனுப்புகிறார்கள். இடத்தில் ஆலயத்திலிருந்து கண்கள் மூடி அவருக்கு நன்றிகள் எடுப்போம். குஞ்சையும் போஷிக்கின்ற தேவன் அல்லவோ, கூப்பிடுகிற காக்கை குஞ்சையும் போஷிக்கின்ற தேவன் அல்லவோ, அவர்களே பார்க்கிலும் மேன்மையான என்னையே புசிப்பது நிச்சயம் அல்லவோ, அவைகளே பார்க்கிலும் மேன்மையான என்னையே புசிப்பது நிச்சயம் அல்லவோ, கைவிடாத எனக்கு இருக்கையில் பயம் இல்லையே, கைவிடாத எனக்கு இருக்கையில் பயம் இல்லையே. அவர் என்னை விசாரிக்கிறார். என்னை கவலைப்படுவது நான் சொந்த போது சொல் அவருடைய கதவை தாத்தி ஏற்படுமா. வான சிங்காசனம் வீட்டிலிருந்து மேலே கண்ணோக்கமா இருக்கும் சராகதி ராஜவே, நீதி சூழலே சமாதான தேவனே, நல்லா ஆசீர்வதிக்கப்படுகிற காலவேலைக்காக நன்றி. சென்ற வாரம் முழுவதும் எங்கள் கிறிஸ்துவ பிள்ளைகளோடு கிராம ஜனங்களோடு கூட வளர்ந்து பாதத்தை ஆசீர்வதித்து இந்த புதிய வாரத்தில் எங்கள் பிரவேசிக்கும் இடத்தில் இந்த கேள்விக்காக நன்றி. அப்பா, சென்ற வாரத்தை படிக்க முடியாத காரியம் எத்தனையோ பேர் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது கிடைக்கக்கூடாத நல்ல சலாய்க்கம் அப்ப எங்களுக்கு தந்ததுக்காக சோத்திரம், எங்க மேல் பார்த்த கிருபைக்காக சோத்திரம், எங்க மேல் வைத்த தயவுக்காக சோத்திரம். இந்த நாள் எப்படி சமூகத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்க போகிறோம். தகப்பனே நன்றி சப்பா. இந்த நாளில் பாண்டவரே, நீங்க எங்க பாவங்களை தக்கதாக செய்யல, எங்க அக்கிரமத்தக்கதாக செய்யப்பட்டப்பா. எங்க மேல மனமிறங்கி எங்களை அன்பு வைத்து எங்களை நேசித்து இந்த புதிய நாளை விட்டு கொடுத்தது போல நாங்களும் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் பகை போடாமல் பெருமை குரோதங்கள் விரோதங்கள் காணப்படாதபடி ஒருவருக்கு அன்பில் மயக்கத்து சமாந்தம் ஒற்றுமையை காணப்போவை கேட்டு செய்யப்பா. இந்த நாள்ல எங்க தொழிற்சங்க பிள்ளைகளில் எங்க கிராமத்தோட குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய கர்த்தர் பண்ணிக்கிறோம். இந்த நாள்ல எங்க தொழிற்சங்க பிள்ளைகள் கிராமம் செய்ய
வேலைகள், எடுக்க முயற்சிகள், பிரயாசங்கள், பிரயாணத்தில் நீங்கள் கூட இருக்கக்கூடிய செபிக்கிறோம். பொருளாதார உலகத்துல சத்துருவானவன் எவனை விலகலாம் சொல்லி பகைத்து இருக்கிற பின்பற்ற உலகத்துல எங்கள் திருச்சபை பிள்ளைகளையும் எங்கள் கிராமத்தோட குடும்பத்தை நடத்தப்பட்ட எங்கள் வீடு எடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வீட்டை சுற்றி பார்த்தோம், ஒரு எல்லை சுற்றி பார்த்தோம், எங்கள் கிராமத்தை சுற்றி பார்த்து கற்றுக்கொள்ளலாம். அப்படி இந்த 4 ஆண்டுகளை எங்கள் திருச்சபை பிள்ளைகள் கிராமத்தில் செய்யப்படும் வேலைகளோடு கூட இருக்கலாம். வேலை செய்ய சுகத்தை பெருத்த ஆரோக்கியத்தில் கூட இருக்கலாம். அப்பா நல்லா வேலை ஆசிரியங்க, கை பிராசத்தை ஆசிரியப்பா. அப்ப உங்கள் நூலும் லட்சமா கோடி அப்படி செய்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கு நாசமாத்த கண்டு செய்யும். நான் சம்பாதிக்கிற பணம் அப்ப எங்க பிள்ளைகளுக்கும் எங்க குடும்பத்துக்கு ஆசமாக்கத்தை கண்டு செய்யும். வீணான் செலவிடாதவரை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த நாள சுகவீனத்தோடு பலவீனத்தோடு பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. எப்படி இருளின் வெளிச்சம் உதிக்கிறதோ ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள் இயேசு நாமத்தில் நிர்ணயம் போகட்டுமா, சுகம் உண்டாகட்டுமா, ஒரு விடுதலை உண்டாகட்டுமா. இந்த நாள்ல பிள்ளைகள் கிராமத்து ஜனங்களுக்கா அப்பா வாகனம் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். சைக்கிள் ஓட்டு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அப்பா பைக் ஓட்டு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஆட்டோ ஓட்டு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். கார் ஓட்டு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். டிராக்டர் ஓட்டு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். லாரி ஓட்டு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். பஸ் ஓட்டு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன்ப்பா. எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளணும்ப்பா. எத்தனை ஆபத்துகள், விபத்துகள் இந்த உலகம் கொண்டு கொண்டே இருக்குதுப்பா. தகப்பனே, எங்க பிள்ளைகள் வாகனம் ஓட்டும் போது அப்பங்களுடைய சமூகம் சொல்லட்டும், உங்க பிரசவ வண்டியோட்டு கூட இருக்கட்டும், உங்களுடைய பாதுகாப்பு பின்னாடி இருக்கட்டும். நீங்க வண்டி ஓற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட இருக்கணும்ப்பா. எல்லாத்தையும் நீங்க நாசம் மோசம் இருக்கும், எல்லா ஆபத்து விபத்துக்கப்பா விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த நாள் முழுவதும் உங்க பிரசவனுடைய பாதுகாப்பு எங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட இருக்கணும். நடக்கிற விசேஷத்தை கூட்டத்தில் ஆஸ்வதிக்கப்பா. அந்த கூட்டத்தில் அநேக செவந்து பங்கு கொடுத்துக்கப்பா. இப்படி வாக்கு தைக்க இப்படி தாசனுடைய கருத்து மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பா. அப்படி வைக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஜீவம் பண்ணாத நீ கொடுத்து ஆஸ்வதிக்க முடியாது. சமூக பிரச்சனைகளும் பெரியாத தேவன் நாம் முழுவதும் பாதுகாப்படும் இப்படி ஆசைகள் ஈடுபடும். வந்து வளையத்தக்க வளையமுடைய நாட்கள் வந்து ஓடி எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, யார் கர்த்தரை செய்து சொல்லுவோம். பரமண்டல பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல நாங்கள் செய்த எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படலாம். தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் விடுகிறீர்களே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடனே கர்த்தர் பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சொல்லுவாங்க.